colleagues, Gautam here. So actually இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா HCL டெக்கில் வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா சரி, நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருந்தாலுமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஒரு 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த HCL டெக்கில் வந்துட்டு ஸோ என்ன ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து சப்ளை செயின் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோல் இருக்குது. ஸோ அந்த ரோலை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த லொக்கேஷனில் ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருந்தாலுமே நான் இப்போ வந்து ரெஸ்யூம்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது, இல்லை வந்து எந்த மாதிரி அப்ளை பண்ணுறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் queries கண்டிப்பாக இருக்கும். தென் அந்த மாதிரி டவுட்ஸ் அண்ட் queries இருந்தாலுமே நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்லை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். பிகாஸ் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் வந்து டேரெக்டாக உங்களோட கம்யூனிகேட் பண்ணுவேன். அப்படி கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் queries எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் உங்கள் ஸ்லாட்ஸை இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் queriesஸை இன்றைக்கே கிளியர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் பீப்புள்ஸாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் குரூப்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பிகாஸ் டெய்லி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோவாக வரும். பிகாஸ் இந்த ஜாப் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜாப்லேருந்து கால் பேக் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏகஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா HCL டெக்கில் வந்து ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா. ஸோ அது வந்து என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அனலிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன சப்ளை செயின் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் இந்த சப்ளை செயின் அனலிஸ்ட், இந்த மாதிரி டேட்டா அனலிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன், பிஸ்னஸ் அனலிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் புதுசாக சப்ளை செயின் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்லை. இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் இந்த ஜாபோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ சென்னை லொக்கேஷனில் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ தான் ரீசெண்டாக தான் இந்த ஜாபை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 23 hours ஆகும். அதாவது ஒரு 23 hours ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 24 hours கூட ஆகலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் 100+ அப்ளிகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 100+ இல்லை ஓவர் 100 அப்ளிகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் ஒரு 100+ பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அப்ளை நீங்களும் பண்ணிக்கோங்க. தென் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து பார்த்துடலாம். ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஜாபோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஜாப் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைப் ரொட்டேஷன் ஷிஃப்ட். அதாவது இது வந்து மார்னிங் ஷிஃப்ட் கிடையாது, நைட் ஷிஃப்ட் கிடையாது, ஈவினிங் ஷிஃப்ட் கிடையாது. இது வந்து ரொட்டேஷன் ஷிஃப்ட். அந்த பிஸ்னஸ் ரெக்கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஷிஃப்ட் வேணால் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அபவுட் HCL பற்றி பேசிக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. HCL வந்து ஒரு டாப் அந்த HCL கம்பெனியை வந்துட்டு இந்தியாவில் ஒரு தேர்ட் ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க HCL கம்பெனி. அதனால் அதில் வந்து ஒரு டாப் MNC தான். அதனால் நீங்கள் வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல. HCL பற்றி அவங்க பேசிக்காக கொடுத்துருக்காங்க. தென் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்த கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் ஒரு 2 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தால் நமக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ப்ராசஸிங், கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் ப்ராசஸிங்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அக்யூரேட்லி ப்ராசஸ் கஸ்டமர்ஸ் ஆர்டர்ஸ் இன் த சிஸ்டம்ஸ் என்ஷூரிங் டைம்லி அண்ட் கரெக்ட்லி டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் சப்போர்ட்டில் ப்ரொவைட் எஃபெக்டிவ் சப்போர்ட் டு கஸ்டமர்ஸ் பை மேனேஜிங் டிரான்சாக்ஷன் வித்தின் அ சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்ஸ் SLAs, அட்ரஸ் கஸ்டமர்ஸ் இன்குவரிஸ் அண்ட் ரிசால்வ் இஷ்யூஸ் ப்ராம்ப்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்டர் ப்ராசஸிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமர்ஸோட ஸோ இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட அவங்களுக்கு இருக்க queries எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் கட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைனா அவங்க ஏதாவது டிக்கெட் சம்திங் ரைஸ் பண்ணாங்கன்னா அதை கிளியர் பண்ணி அதை டெக் டீமில் வந்து கிளியர் பண்ணி அதை கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் வந்து அவங்க ப்ராப்பராக டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் கஸ்டமர் சப்போர்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அந்த பிஸ்னஸ்க்கு கஸ்டமர் ஒரு சப்போர்ட் தேவை. கஸ்டமர் டு டெக் டீமாக இருக்கட்டும், டெக் டீம் டு கஸ்டமராக இருக்கட்டும், அவங்களோட நீங்கள் உள்ள இன்ட்ராக்ட் பண்ணி ஸோ ஒரு அனாலிசிஸ் பண்ணி அவங்களோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் தான் மெயின் ரோலே ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இது வந்துட்டு இந்த கஸ்டமர் சப்போர்ட்டை பற்றி நீங்கள் வந்துட்டு இது வந்து BPO வேலையா, நான் ஐடியா, இது வந்து கால் பேசுகிற வேலையா அப்படின்னா நீங்கள் வந்து நினச்சிக்க வேணாம். இதுவுமே வந்து ஓரளவுக்கு டெக்னிக்கல் கலந்த ஒரு ஜாப் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 to 6 ஸ்கில் கொடுத்துருக்காங்க. அந்த 5 to 6 ஸ்கில்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா பேசிக் நாலேஜ் ஆஃப் சப்ளை செயின், தென் டாஸ்க் மேனேஜ்மெண்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில், டெக்னிக்கல் ப்ரொஃபிஷியன்சி, குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக் நாலேஜ் ஆஃப் சப்ளை செயின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அனாலிட்டிக்கல் டூல்ஸ். இதுலேயே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டடியே இருக்குது. ஸோ அந்த ரோலில் வந்துட்டு அந்த டொமைனில் வந்துட்டு நல்ல சேலரிஸில் இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களாம் வாங்கிட்டு இருக்காங்க சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில். இந்த
இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒரு நல்ல பீக்கில் இருக்குது. நீங்கள் போய் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். தென் அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அனாலிட்டிக்கல் டூல்ஸை பற்றி உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். இப்போ அனாலிட்டிக்கல் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக தான் இருக்கும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி அதில் இருக்க டூல்ஸாக இருக்கும், பவர்பியாக இருக்கட்டும், டேப்லோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு அனாலிட்டிக்கல் டூலாக தான் இருக்கும். தென் டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எபிலிட்டி டு பெர்ஃபார்ம் பேசிக் டாஸ்க் பேஸ்ட் ஆன் த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ராசஸ் SOP ஆர் டைரக்ஷன் ஃப்ரம் அ சூப்பர்வைசர். தென் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல எபிலிட்டி டு கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி வித் கிளைண்ட்ஸ், இன்டர்னல் டீம்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ். டெக்னிக்கல் ப்ரொஃபஷன்ஸில் நாலேஜ் ஆஃப் MS ஆஃபீஸ், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ஸ்ட்ராங் வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டாஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ டாஸ்க் கொடுத்தாலும் அதை நீங்கள் வந்து எபிலிட்டியோட மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ல கண்டிப்பாக நீங்கள் வந்து யாரோட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளைண்ட்டோட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இன்டர்னல் டீமோட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் நாலேஜ் ஆஃப் MS ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ கண்டிப்பாக MS ஆஃபீஸில் வேர்டாக இருக்கட்டும், எக்ஸலாக இருக்கட்டும், பவர் பாயிண்ட்டாக இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் OneDrive இருக்கட்டும், இந்த மாதிரி MS ஆஃபீஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருந்தால் போதும். தென் கம்யூனிகேஷன் ஸ்கில்லுமே வந்து ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஜாப்ஸ்க்கு நான் சொல்கிறது வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து எப்படி நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன், இந்த அளவுக்கு நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறேன் உங்களோட அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோட சீக்ரெட்டாக இருக்கட்டும், நான் கற்றுக்கிட்ட மெத்தட்ஸாக இருக்கட்டும், அதை வந்து நான் கண்டிப்பாக கிளியர் கட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி நான் டெக் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. எனி நான் டெக் கிராஜுவேட் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நான் டெக் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பிகாம் CA, தென் எம்காம் CA இந்த மாதிரி பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ தென் கிராஜுவேட் டெக் கிராஜுவேட் பீப்புளும் அப்ளை பண்ணலாம். இருந்தாலும் இவங்க வந்து குவாலிஃபிகேஷனில் ப்ரிஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா நான் டெக் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து டெக் கிராஜுவேட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. தென் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் salary, ஹெல்த் இன்சூரன்ஸ், பெய்ட் டைம் ஆஃப், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃப்ரெண்ட்லி அண்ட் சப்போர்ட்டிவ் ஒர்க் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து ஸோ கண்டிப்பாக நல்ல சேலரி இருக்கும், ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுருவாங்க, ஸோ சேலரியோட லீவும் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து இன்டர்னலாக டெவலப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஒர்க் என்வரான்மெண்ட்டில் நல்லா உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ 2 விதமாக அப்ளை பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஈஸி அப்ளைன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக லிங்க்டின் மூலியமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா HRோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் who are the invited to submit the resume cover letter to Vikas Kapoor to HCL அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் யாராவது இன்ட்ரெஸ்டட் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ரெஸ்யூம் அண்டு கவர் லெட்டர் ரெண்டையும் சேர்த்து இந்த ஹச்ஆருக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே பிரதர், ரெஸ்யூம் ஓகே, கவர் லெட்டர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பீப்புள்ஸ் கேட்பீங்க. நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல, எங்கிட்ட கவர் லெட்டரோட டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டெம்ப்ளேட் வந்து எப்படி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் உங்களுக்கான ரெஸ்யூமோட உங்களோட கவர் லெட்டரை நானே உங்களுக்கு ரெடி பண்ணி அந்த கவர் லெட்டர் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தென் அதில் வந்து நீங்கள் உங்கள் நேம் மட்டும் எடிட் பண்ணி நீங்கள் இந்த ஹச்ஆருக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இவங்க மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ரெஸ்யூம் அண்ட் கவர் லெட்டர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கவர் லெட்டர் உங்ககிட்ட இருக்காது. ஸோ கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுற கவர் லெட்டர் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே தான், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். தென் அதில் வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸை நீங்கள் கேட்டுக்கலாம், உங்களோட கவர் லெட்டரை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பீப்புள்ஸ்க்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ரெஸ்யூம்ஸ் அண்ட் கவர் லெட்டர் கேட்டிருக்காங்க. அந்த கவர் லெட்டருக்கு தான் நான் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. அந்த டெம்ப்ளேட் ஈஸியான ஒரு டெம்ப்ளேட் தான். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை புக் பண்ணி அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கவர் லெட்டரை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலும் சரி நம்ம வீடியோவும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பீப்புள்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி இந்த வீடியோ சரி எவ்வளோ சீக்கிரமாக அந்த ஜாப் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.